நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். ராகுல் காந்தியோட எப்படி ஜோதிமணியை கேவலமா பேசியிருக்கிறாங்க பாஜகவோட மாவட்ட. ஆமா, விஜயை வந்து அப்படி பேசினாங்க, இப்போ ஜோதிமணியை பேசுறாங்க. அதுக்கு திமுக ஐடி விங்கில கண்டனம் தெரிவிச்சு போட்டிருக்கிறாங்க. இல்ல கனிமொழி அவர்களே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஏதாவது அட்டையை பிடிச்சிட்டு எங்கேயாவது நின்னாங்களா, ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா? அவங்களே தனியா அவங்களே வந்து அந்த கட்டு எடுத்து போட்டு இதை வச்சு என்ன ட்ரோல் செய்ய மாட்டீங்க, எனக்கு ஆதரவா நிப்பீங்கன்ற நம்பிக்கையில நான் இந்த பதிவை போடுறேன் அப்படின்னு ஜோதிமணி அவர்களே மட்டும்தான் அதை போட்டிருக்கிறாங்க. கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க? இப்போ ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்றிய உன் கட்சி பெண் எம்பி அவங்கள மானக்கேடாக தரக்குறைவாக பேசியிருக்கிறாங்க. அதையே அடுத்தவன் வந்து தான் கேட்கணும் அப்படின்ற நிலைமையில கட்சியை வச்சுக்கிட்டு எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னாக்கா சிரிக்க மாட்டாங்க யாரும். ஒருவேளை கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, கொடுத்துருந்தாக்கா திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுங்க. தீபம் தான் ஏற்றிட்டு போட்டோமேன்னு சீமான் சொன்னார்ல, அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. 86 ராஜீவ்காந்தி என்ன குற்றத்தை செய்தாரோ அதை இங்கே நடக்கக்கூடாது என்பதில் ஸ்டாலின் உறுதியாக இருந்தார். அப்படி விளக்கேற்ற விட்டுட்டாக்கா அடுத்தது மசூதி அந்த தர்கா இடிப்பை நோக்கி அவர்கள் போவார்கள். அதுதான் அவங்க நோக்கம் அப்படின்றத நம்ம பேசியிருக்கிறோம். அதனால் இது ரெண்டும் நேர் எதிரான நிலை. யோக்கிய வேஷம்லாம் போடாதீங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி இதெல்லாம் பேசுகிறாரு. ஆனால் ராகுல் காந்தியை காங்கிரஸ்காரர்கள் என்ன பேசணும்னா, இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும், நீங்கள் அதை சொல்லணும். அதனால் இப்போ அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து கோளாறு பண்ணுவீங்க, கேபினெட்டில் உட்காந்துக்கிட்டு கோளாறு பண்ணுவீங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் பேசினார், அதுக்கு வந்து உலகமே கண்டித்தது. அந்த அம்மையாரும் கண்டிச்சாங்க, திருசாவும். ஆனால் விஜய் வாயே துறக்கல. ஆமா, பாஜக இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க. ஆமா, என்ன பாஜக சொல்லியும் வந்து இவர் பேசல. அந்த மாதிரி இப்போ ஜோதிமணிக்கு உலகமே கண்டிச்சாலும் இவங்க வந்து கம்முன்னு இருப்பாங்க. அந்த வகையில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கொள்கை ரீதியான ஒற்றுமை இருக்குது. இவங்க வந்து பாரம்பரிய பண்ணையார், அவர் பனையூர் பண்ணையார். அதனால ரெண்டு பண்ணையார்களும் வந்து திருப்பரங்குன்றத்தில் ரெண்டு பேருக்கு ஒரே ஸ்டாண்டு. ஆமாம், ஒரே ஸ்டாண்டு தான். அவரும் அங்கேயும் பேசல. அதனால ராகுல் காந்தியை கொண்டு போய் பனையூர் கேட்டில் உட்கார வைக்க போகிறாங்க. அது விரைவில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.